வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் மாலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் மங்களகௌரி சசிபிரபா. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் 21ஆம் திகதி வழங்கப்படும் என நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகின்றது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த 28ஆம் திகதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனை அடுத்து குறித்த வீதியை மறித்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும், தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் செலவினத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் எனவும் தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்து இருந்தார். அதனை அடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீசார் விகாராதிபதிக்கு முறைப்பாடு செய்திருந்தார்கள். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளர் பலாலி போலீசார் அழைத்து வேலியை அகற்றினால் இனங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என வேலியை அகற்றும் பணியை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் தொனியில் கூறியுள்ளார். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்து பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியே அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என உறுதி கூறியிருந்தார். அந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்க வேண்டும் எனவும் பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்குதல் செய்தனர். குறித்த மனு மீதான விசாரணையின் போது ஒருதலை பட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்றம் வலிவடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரை இன்றைய தினம் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதேச செயலாளர் ஆகியோர் இன்றைய தினம் நீதிமன்றத்தின் முன்னிலையில் அவர்கள் சார்பில் அரச அதிபர் சட்டத்தரணி MA சுமந்திரன் முன்னிலையில் தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தனர். அதனை அடுத்து குறித்த வழக்கின் மீதான கட்டளைக்காக எதிர்வரும் 21ஆம் திகதி நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. அதேவேளை இன்றைய தினம் முறைப்பாடான விகாராதிபதி மன்றில் முன்னிலையாகி இருக்கவில்லை. அவர் சார்பில் போலீசார் நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் கொழும்பில் உயிரிழந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பில் பல்வேறு மர்மங்கள் நீடித்து வருகின்றன. கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரின் வீட்டில் கபில உயிரை மாய்த்து கொண்டார் என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வந்தாலும் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன. முன்னாள் அரச அதிபர் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பாரிய முறைகேடுகள் நடந்தமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் கபில கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். மஹிந்தவுக்கு வந்த அழைப்பு கபிலவிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையின் போது ராஜபக்ச தரப்புக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதாக வாக்குமூலம் அளித்திருந்த நிலையில் முன்னாள் அரச அதிபர் மஹிந்த ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு நிதி மோசடி பிரிவு விசாரணைக்கு அழைத்திருந்தது. இவ்வாறானதொரு நிலையில் கபில மர்மமான நிலையில் உயிரிழந்தமை பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆட்சியின் போது மோசடியில் ஈடுபட்ட இவரையும் பாரபட்சம் இன்றி தண்டிக்கப் போவதாக அரச அதிபர் அனுரகுமார திசாநாயக்க சூளுரைத்துள்ளார். இவ்வாறான நிலையில் மஹிந்த கைது செய்யப்படவும் வாய்ப்பு உள்ளதாக பல தகவல்கள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பான வாதங்கள் தீவிரம் பெற்று வரும் நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் கபில சந்திரசேன உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். பூட்டிய அறைக்குள் அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். தூக்கில் தொங்கி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட போதும் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் தரையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கபிலனின் கழுத்தில் காணப்பட்ட பட்டி உயிரிழப்பதற்கு முன்னர் ஊழியர் ஒருவரினால் அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதுடன் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன.
கொழும்பு டாம் வீதி போலீஸ் நிலையத்திற்கு எதிரே அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக பாரிய அளவிலான தீயணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு தீயணைப்பு படையினரின் தகவல்படி குறித்த பகுதியில் பரவி வரும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக குறைந்தது 10 தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்திற்கு விரைந்துள்ளன. தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தீ விபத்தானது இதுவரை எவருக்கும் காயங்களோ அல்லது உயிர் சேதங்களோ ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பின்னர் தீ விபத்து குறித்து விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்த நேரத்தில் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 2 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் இருக்கும் நிலையில் லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலிய படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலில் 2 மருத்துவ பணியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என லெபனான் சுகாதார அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை நடாத்திய இந்த தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறும் வெளிப்படையான செயல் என்று அமைச்சகம் குற்றம் சாட்டியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட இஸ்லாமிய சுகாதார குழுவின் என்று 2 மையங்களை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டதாக இஸ்ரேலிய தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. ஹலாவே பகுதியில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் 3 படுகாயம் அடைந்துள்ளனர். திப்னின் பகுதியில் நடந்த மற்றொரு வான்வழி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 2 காயமடைந்துள்ளனர். தெற்கு லெபனான் மருத்துவ ராடர்களுக்குள் இருப்பது தற்போது அஸ்வதாமானுக்கு மேலும் ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கனடாவின் டொரண்டோ மாநகர சபையின் ஸ்கார்பரோ தென்மேற்கு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதியான பார்த்தி கந்தவேல் மீது ஒன்டாரியோ மாகாண காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. காவல்துறை தன் மீது விசாரணையை மேற்கொள்வதாக தெரிந்ததும் தான் மிகுந்த ஆச்சரியமடைந்ததாக பார்த்தி கந்தவேல் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எவை என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இன்னும் தெரியவில்லை என்றும் அது குறித்து தான் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு கடினமான செய்தி என்பதனை நான் உணர்கின்றேன். இந்த சூழலை விரைவில் முடிவுக்கு கொண்டுவர நான் பணியாற்றி வருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்கார்பரோ தென்மேற்கு மக்களின் நம்பிக்கையை பெற நான் கடுமையாக உழைத்திருக்கின்றேன். அதை நான் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மாநகர சபை உறுப்பினரான பார்த்தி கந்தவேல் அதற்கு முன்பாக டொரண்டோ மாவட்ட பாடசாலை சபையின் TDSB அறங்காவலராக நீண்ட காலம் பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் எப்போதும் மிக உயர்ந்த தார்மீக நெறிமுறைகளையும் நேர்மையும் பேணவே நான் முயற்சி செய்துள்ளேன். அதற்கு மாறான எந்த குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என அவர் உறுதியளித்துள்ளார். டொரண்டோ காவல்துறையினரின் பரிந்துரையின் பேரிலேயே மாகாண காவல்துறை இந்த விசாரணையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் விசாரணை எதை பற்றியது என்ற விவரங்களை வெளியிட காவல்துறை மறுத்துவிட்டது. இத்துடன் இதழ் TNTR மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் எமது செய்திகளை நாளை காலை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.